Hello designer, welcome to Habibs. நான் உங்கள் ஹபீபுல்லா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து 0 to மாஸ்டர் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ அதோடைய கண்டினியூஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் நான் ஆல்ரெடி ஃபில்லை பற்றி எடுத்திருந்தேன் இல்லையா உங்களுக்கு. ஸோ அந்த ஃபில்லையே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மிஸ் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலர் அக்சசிபிலிட்டி உங்களுக்கு மிஸ் ஆகிருக்கும். ஸோ இதுதான் கலர் அக்சசிபிலிட்டி. இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா செக் கலர் கான்ட்ராஸ்ட் அப்படின்னு. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலர் அக்சசிபிலிட்டின்னு சொல்லுவோம். ஸோ அக்சசிபிலிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு கலர் அக்சசிபிலிட்டி எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷுவலாக நம்ம பார்க்கும்போது கலர் அக்சசிபிலிட்டி ப்ராப்ளம் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு கலர் அக்சசிபிலிட்டி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு தெரிகிற எல்லாமே கலராக தெரியுது அப்படின்னா சில பேருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில கலர்ஸ் மட்டும் அவங்களுக்கு கிளியராக தெரியாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ப்ளூ கலர் மட்டும் அவங்களுக்கு தெரியாது. சில பேருக்கு எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்டாக தெரியும். ஸோ இது மாதிரி என்ன பிரச்சனை நடக்கும்னா அக்சசிபிலிட்டி. ஸோ அவங்களால அக்சஸ் பண்ண முடியாத அளவுக்கு, ஸோ அவங்களால விஷுவலாக அக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அக்சசிபிலிட்டிலே பார்த்தீங்கன்னா எத்தனை டைப் ஆஃப் அக்சசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 டைப் ஆஃப் அக்சசிபிலிட்டி இருக்குது. ஸோ இது காக்னேட்டிவ் அக்சசிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்னென்னா, ஸோ பிரெயின் சம்மந்தப்பட்ட அக்சசிபிலிட்டி ப்ராப்ளம் சில பேருக்கு இருக்கும். ஸோ அதையும் நம்ம என்ன பண்ணணும்னா ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி விஷுவல். ஸோ விஷுவலாக இப்போ நம்மளுக்கு பார்க்க வேண்டியது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப்போகிராஃபி. ஸோ ஃபாண்ட்டுடைய சைஸ் எப்படி இருக்கணும், ரொம்ப சின்னதாக இருக்கணுமா இல்லை பெருசாக இருக்கணுமா, ஸோ அது எந்த ஏஜ் குரூப்பில் இருக்காங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபாண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் என்னென்னா ஹியரிங். இங்கே ஆடிட்டரின்னு போட்டிருக்காங்க. ஸோ ஹியரிங் கேட்குறதுலேயே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வாட்ஸ்அப்புடைய மெசேஜ் வருதுன்னா உடனே உங்களுக்கு தெரியும் அது வாட்ஸ்அப்புடைய மெசேஜ். ஏன் அப்படின்னா, ஸோ அந்த டோன் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஸோ இந்த டோன் தான் வாட்ஸ்அப்புடைய மெசேஜ். இதில் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஃபேஸ்புக்லேருந்து ஒரு மெசேஜ் வருதுன்னா ஸோ அந்த டோன் அங்கே இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதில் என்ன டோன் வச்சுருக்கீங்களோ அந்த டோன் வந்த உடனே உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஸோ இது எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசர் எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் இதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் மோட்டார் அப்படின்னா என்னென்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு கை உடஞ்சிருக்கு. ஸோ அதில் ஒரு கையில் மட்டும்தான் என்னால் ஒர்க் பண்ண முடியும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா டெம்பரரியான ப்ராப்ளம், மோட்டார் ப்ராப்ளம் இருக்கும். டெம்பரரியான மோட்டார் ப்ராப்ளம். சில பேருக்கு பர்மனண்ட்டான ப்ராப்ளம் இருக்கும். பர்மனண்ட் ப்ராப்ளம் என்னென்னா, ஸோ அவங்களுக்கு பிறக்கும் போதுலேருந்தே கை ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான பர்சன்ஸ்க்கெலாம் எப்படி நம்ம டிசைன்ஸ் பண்ணுறது, யூஐஏ டிசைன் பண்ணுறது. இப்போ ஸ்பீச் அப்படின்னா எப்படி, இது மூலிமா என்ன அக்சசிபிலிட்டி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு ஹியரிங் ப்ராப்ளம் நான் இருக்கும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. சில பேருக்கு கண்ணே தெரியாது. இப்போ அந்த நேரத்தில் அவங்க எப்படி மொபைலை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேட்குறது மூலமா டச் பண்ணி இதெல்லாம் இந்த இடத்துல இந்த இமேஜ் இருக்குது, ஸோ இதை நீங்கள் டச் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஸ்பீச் வைஸாக சொல்லும். ஸோ அந்த மாதிரி இந்த இடத்துல உங்களுக்கு அக்சசிபிலிட்டி எல்லாமே ஒர்க் ஆகுது. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ கலருக்குன்னு நம்ம அக்சசிபிலிட்டி செக் பண்ணுறதுக்காக என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த இடத்துல ஃபில்லுக்குன்னு ஒரு அக்சசிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டபுள் ஏ அப்படின்னா, ஸோ இது அக்சசிபிலிட்டி பாஸ் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த இடத்துல டெக்ஸ்ட் வைக்கிறேன். ஓகேங்களா. இப்போ இந்த டெக்ஸ்ட் எனக்கு பின்னாடி பேக்ரவுண்டுக்கும் ஃபோர்க்ரவுண்டுக்கும் பாஸ் ஆகுதா இல்லையா நம்மளுக்கு தெரியணும். ஸோ அதனால் நான் இந்த இடத்துல போய்ட்டு அக்சசிபிலிட்டி செக் பண்ணுறேன். இன்கேஸ் நான் ஒயிட் கொடுத்தேன் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் மாறிடுச்சு. பாருங்கள் இந்த இடத்துல பாருங்கள் உங்களுக்கு என்ன ஆகிடுச்சு, நன் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் காமிச்சிச்சு. ஏன் அப்படின்னா, இப்போது பேக்ரவுண்ட் என்ன கலரில் இருக்கோ அது ஃபோர்க்ரவுண்ட் கலரோடே லைட்டாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இது படிக்கவே கஷ்டமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ உங்களால் ரீட் பண்ண முடியலைல்ல. ஏன் அப்படின்னா பின்னாடியும் உங்களுக்கு லைட் கலர் இருக்குது, ஃபோர்க்ரவுண்ட்லேயும் லைட் கலர் இருக்குது. ஸோ ரெண்டுமே பேக்ரவுண்ட் ஃபோர்க்ரவுண்ட் ரெண்டுமே லைட்டாக இருந்துச்சுன்னா உங்களால் ரீட் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோடைய கலர் கான்ட்ராஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த கலரே நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ பாருங்கள் உங்களுக்கு கொஞ்சம் நான் இன்க்ரீஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ எனக்கு இந்த கலர் கான்ட்ராஸ்ட் பாஸ் ஆகுதான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த செக்ஷன் கிட்ட போகும்போது தான் உங்களால் அதை ரீட் பண்ண முடியும் அப்படின்னு கிளியராக இங்கே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன்கேஸ் நான் இதை கொஞ்சம் எடுத்துகிட்டு போகிறேன், அப்போ ஃபைல் ஆகிடுது. ஸோ இது ஃபைல், இது பாஸ். ஓகேங்களா. ஸோ முன்னாடி நம்ம இது எப்படி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளக்கின் யூஸ் பண்ணி இதை யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டிஃபால்ட்டாகவே இதை கொடுத்துருக்காங்க. இப்போ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா, ஸோ டெக்ஸ்ட் என்ன டெக்ஸ்ட், நார்மல் டெக்ஸ்ட்டா, லார்ஜ் டெக்ஸ்ட்டா, இல்லை கிராஃபிக்ஸா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே மாறும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன நார்மல் டெக்ஸ்ட்னு கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ பாஸ் தான் ஆகுது. எக்ஸாம்பிளுக்கு நான் இது கிராஃபிக்ஸாக இருக்குது அப்படின்னு கொடுத்தேன்னா அப்போ எனக்கு பாஸ் ஆகுது. ஆனால் இந்த இடத்துல பாருங்கள் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு.
ஏன் அப்படின்னா கிராஃபிக்ஸாக இருக்கும்போது அதில் கொஞ்சம் கண்டென்ட் வேறு மாதிரி கொஞ்சம் போல்டாகவும் இருக்கலாம். ஸோ அதுக்காக அது வந்து பாஸ் ஆகிடுது. இதுவே நான் வந்து இந்த இடத்துல மாற்றிட்டு மறுபடியும் வந்து நார்மல் டெக்ஸ்ட்டே கொடுக்குறேன், இந்த இடத்துல ஃபைல் ஆகிடும். ஏன் அப்படின்னா டெக்ஸ்ட்டுக்கு அது வந்து ரீட் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து இந்த கலர் கான்ட்ராஸ்ட்டை இங்கே தான் வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவாகவே நம்மளுக்கு மென்ஷன் பண்ணி கொடுக்குது. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம எது பார்த்துருக்கோம், இந்த ஃபில் வரைக்கும் நம்ம இதில் பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து என்ன பண்ணுறேன், நான் இதையே வந்து நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இதில் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்ட்ரோக் கொடுக்குறேன். ஸோ இப்போ எனக்கு வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ இதை வந்து நான் ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணி ஸ்ட்ரோக்கை யூஸ் பண்ணிக்கலாம். நான் அக்சசபிலிட்டி ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்போதைக்கு எனக்கு தேவை இல்லை. ஸோ எப்படி வந்து நம்ம ஃபில்லில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸை பார்த்தோமோ, எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபில்லில் வந்து சாலிட் கலர் இருந்தது, லீனியர் கிரேடியன்ட் இருந்துச்சு. அதிலே வந்து கிரேடியன்ட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து உங்களுக்கு லீனியர் கிரேடியன்ட்டு, அப்புறம் வந்து ரேடியல் கிரேடியன்ட்டு, டைமண்டு, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. பேட்டர்ன் இருந்தது, இமேஜஸ் இருந்தது, அதே மாதிரி வீடியோஸ் இருந்துச்சு. ஸோ இது எல்லா ஆப்ஷனும் ஃபில்லில் என்ன மாதிரி இருந்துச்சோ அது எல்லாமே வந்து ஸ்ட்ரோக்குக்கும் அப்ளிகபிள் ஆகும். நீங்கள் ஃபில்லில் என்னென்ன யூஸ் பண்ணி பண்ணுறீங்களோ அது எல்லாமே நம்ம வந்து ஸ்ட்ரோக்லேயும் நம்மளால் பண்ணிக்க முடியும். இந்த கலர் ஏன் டல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அப்பியரன்ஸில் ஒப்பாசிட்டி வந்து 100 வைக்காமல் நம்ம 10% யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நம்மளுக்கு அந்த கலர்ஸ் தெரியல. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் ஸ்ட்ரோக் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஸ்ட்ரோக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் என்ன கலர் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம், பேட்டர்ன் சூஸ் பண்ணிக்கலாம், இமேஜஸ் சூஸ் பண்ணிக்கலாம், வீடியோஸ் சூஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி கலர் பிக்கர் யூஸ் பண்ணிக்கலாம், ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல இருக்கிற இந்த கலர்ஸ் எல்லாமே நீங்கள் இதுலேயும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இதுக்கும் வந்து உங்களுக்கு ஒப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து 0 வேணால் 0 வச்சுக்கலாம், இல்லை வந்து எனக்கு வந்து 50 வேணால் 50 யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எது வேணுனாலும் நீங்கள் உங்கள் இஷ்டம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இது வந்து ஹைட் பண்ணுறது, அன்ஹைட் பண்ணுறது. ஸோ இது நார்மலாக எல்லாத்துலேயும் இருக்கிற மாதிரி இதுக்கும் அதே மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்சைட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஸோ இதை காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த இடத்துல பாருங்கள், நான் இதை வந்து சென்டர்னு கொடுக்குறேன். ஸோ சென்டர் அப்படின்னா என்னென்னா இந்த ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, அதாவது இந்த ஃபில் இருக்கு இல்லையா, இந்த ஃபில்லுக்கு இந்த ஸ்ட்ரோக் வந்து சென்டராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சென்டராக இருக்குது பாருங்கள். நான் உங்களுக்கு வந்து 2ஆக காப்பி பண்ணி காமிக்கிறேன், டூப்ளிகேட் பண்ணி இன்னொன்று காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ இது வந்து சென்டரில் இருக்குது இல்லையா, இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், இப்போ அவுட் சைடுக்கு மாற்றுறேன். ஓகே. இப்போ அவுட் சைட் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ப்ளூ கலர் இருக்கு இல்லையா, அந்த ப்ளூ கலருடைய ஃபில்லோடைய எண்டிங் வந்து இதுதான். ஸோ இந்த எண்டிங்லேருந்து இந்த ஸ்ட்ரோக் வந்து எனக்கு அவுட் சைட் போகணுமா, இல்லை சென்டரில் இருக்கணுமா, இல்லை இன்சைடு இருக்கணுமா? இப்போ நான் இன்னொன்று காமிக்கிறேன். இப்போ இது வந்து இந்த ஃபில் இருக்கு இல்லையா, இந்த ஃபில்லுடைய அவுட் சைடில் தான் இந்த ஸ்ட்ரோக் இருக்குது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், எனக்கு வந்து இன்சைடு வேணும் அப்படின்னா நான் வந்து இந்த இடத்துல இன்சைடு அப்படின்னு நான் மாற்றிக்கிறேன். ஸோ இன்சைட் மாற்றினா இந்த ஃபில்லுடைய கார்னர்லேருந்து எண்டிங் எங்கே முடியுதோ அதுலேருந்து எனக்கு வந்து என்ன ஆகணும், இன்சைடில் வரணும் அப்படின்னா நீங்கள் இன்சைடு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ஒரு ஐக்கானோ இல்லை வந்து ஒரு பட்டன்ஸ்லாம் ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு இது கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த ஸ்ட்ரோக்குடைய சைஸஸ் எவ்வளோ இருக்கணும், சைஸ் வந்து எனக்கு வந்து எவ்வளோ வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம். 100 வேணால் 100 கொடுக்கலாம், இல்லை வந்து எவ்வளோ வேணுமோ உங்களுடைய இஷ்டம். நீங்கள் அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் உங்களுடைய அந்த ஸ்ட்ரோக்கோடைய சைஸை நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுறேன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேசிக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சாலிட். ஸோ இது வந்து சாலிடாக இருக்கணுமா? ஸோ இப்போ சாலிட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஃபில் மாதிரியே இருக்கும். ஃபில்னால் எதுவுமே வந்து உங்களுக்கு வந்து நடுவில் உங்களுக்கு டாட்டடாக இல்லாமல், ஸோ டேஷ் அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு இருக்கும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டேஷ்னு கொடுத்துருக்காங்களா. இப்போ இது வந்து என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் இந்த இடத்துல 100% இன்க்ரீஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இங்கேயும் 100. ஓகேவா? ஸோ இதில் வந்து நான் 1 வச்சிடுறேன். ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல கேப்பாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா கேப் உங்களுக்கு வேணும், எனக்கு வந்து இந்த மாதிரி டாட்டட் லைனாக வேணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த டாட்டட் லைனாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து வித்தவுட் ஃபில்லோ இருக்கணும் அப்படின்னா வித்தவுட் ஃபில்லாகவும் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேஷ் என்ன அளவுக்கு இருக்கணும், அதே மாதிரி இதோட கேப் எவ்வளோ இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது வந்து 5 கேப் வச்சிங்கன்னா ஸோ இந்த இன்பிட்வீனில் கேப் வருது இல்லை, இந்த கேப்போடைய சைஸ் தான் வந்து 5. இது வந்து 4ஆக மாற்றணும்னா சேமாக இருக்கும். ஸோ கேப்பும் டேஷும் சேமாக இருக்கும். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு கீழே இருக்கிற டேஷோடைய கேப்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது எண்டிங் முடிகிறது. ஸோ இதை நான் கொடுக்குறேன். இது வந்து என்னென்னா எண்டிங் முடியிலேருந்து எனக்கு வெளியில் வரணும், இல்லை எனக்கு வந்து ரவுண்டடாக இருக்கணும்னா ரவுண்டடாக இருக்கும்.
ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரவுண்டடாகவும் கொடுக்கலாம். இது ஏன் இன்சைடில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து சென்டரில் கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும். இதுவே நான் வந்து அவுட் சைடில் கொடுத்தேன்னா எனக்கு அவுட் சைடில் இந்த மாதிரி தெரியும். ஸோ நீங்கள் வந்து உங்களோட டிசைன்ஸை நீங்கள் வந்து என்ன மாதிரி உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி இருக்கோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதை மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜாயினிங். ஸோ இந்த ஜாயினிங் வந்து உங்களுக்கு எப்படி வரணும், ஸோ இது வந்து எனக்கு கட்டாயி வரணுமா இல்லை ஷேப் வந்து இந்த மாதிரி இருக்கணுமா. இப்போ இந்த ஷேப் எப்படி உங்களுக்கு கிளியராக தெரியும்னா நான் இந்த இடத்துல இருந்து ரவுண்டட் கார்னரை ரிமூவ் பண்ணி பார்க்குறேன். ஸோ ரவுண்டட் கார்னர் ரிமூவ் பண்ணால் உங்களுக்கு இந்த இடத்துல கிளியராக தெரியும். நான் வந்து காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த ரவுண்டட் கார்னர் உங்களுக்கு இருக்குங்களா? இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லைன் வந்து இந்த மாதிரி இருக்கா, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டாயிருக்கா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னும் ரவுண்ட் ஷேப்பில் வரும். ஸோ இது வந்து அதோடைய டேஷுடைய கேப் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி உங்களுடைய ஜாயின் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம இந்த செக்ஷனில் பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைனாமிக். ஸோ டைனாமிக் அப்படின்னா என்னென்னா இப்போ இந்த ஆப்ஷன் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்தது. ஸோ இது என்னென்னா இந்த டெக்கரேட்டிவாக நீங்கள் வந்து ஒரு ஸ்டோக்கை வந்து உங்களுக்கு கொடுக்கணும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ டெக்கரேட்டிவாக இந்த மாதிரி ஸ்டோக் வந்து உங்களுக்கு வந்து வேவிவாக இருக்கிற மாதிரியும் இந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா விக்கல் ஸ்மூத்னஸ்ஸு ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன் இங்கே பாருங்கள், எனக்கு வந்து எப்படி இருக்குது மின்னல் மாதிரி இருக்குது பாருங்கள். ஓகேங்களா? ஒரு மாதிரி ஷாக் எஃபெக்ட் நீங்கள் கொடுக்கணும் அந்த மாதிரினாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து டெக்கரேட்டிவாக நீங்கள் பண்ணும்போது இல்லை வந்து எதனா ஒரு பின்னாடி வந்து ஒரு மின்னல் எஃபெக்டோ இல்லை அந்த மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது இதை கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து ப்ரஷ்ஷு. ஸோ இந்த ப்ரஷ்ஷை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஸ்டோக்குக்கு ப்ரஷ்ஷோடைய எஃபெக்டை நீங்கள் ஈஸியாக கொடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து இந்த மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ என்ன வேணுமோ என்ன மாதிரி ப்ரஷஸ் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே. இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய அந்த எஃபெக்டை வந்து இந்த மாதிரி மாற்றிக்கலாம். என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகே. ஸோ டேரெக்ஷன் இது லெஃப்ட் ரைட்டு வேணும்னா டேரெக்ஷன் லெஃப்ட்டு டு ரைட். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் எங்கேருந்து வரணும். இப்போ இந்த ஸ்டோக் வந்து இந்த மாதிரி இருக்கா. ஸோ இது வந்து ஒரு ப்ரஷ்ஷோடைய ஸ்டோக் இல்லையா. ஸோ அது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த மாதிரி கொடுத்துருக்கீங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து இங்கே வந்துடும். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஸ்டோக் வந்து எனக்கு வந்து என்ன வேணும்னா டாப்பில் மட்டும் தான் வேணும், பாட்டம் அதே மாதிரி டாப் அண்ட் பாட்டம் மட்டும் வேணும், இல்லை எனக்கு வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டில் மட்டும் வேணும், இல்லை எனக்கு வந்து லெஃப்ட்டில் மட்டும் எனக்கு வந்து ஸ்டோக் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே கிடைக்கும். இப்போ நான் ஆல்னு வச்சுருக்கேன். ஸோ அதனால் எனக்கு எல்லாத்துலேயும் வந்து எனக்கு வந்து ஸ்டோக் வந்திருக்கு. ஸோ எனக்கு அந்த மாதிரி வேணாம், நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டாப்பில் மட்டும் வேணும்னா நான் வந்து ஜஸ்ட் வந்து டாப் மட்டும் கிளிக் பண்ணிடுவேன். ஸோ இதில் ஏன் தெரியலனா நான் வந்து ப்ரஷ் யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் எனக்கு தெரியல. பேசிக் யூஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் பேசிக் யூஸ் பண்ணி நான் சாலிட் மட்டும் வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் இந்த பேக்ரவுண்ட் கலரை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த இடத்துல இப்போ தெரியுதுங்களா. இந்த இடத்துல பாருங்கள் டாப்பில் மட்டும் உங்களுக்கு என்ன இருக்குது அந்த ஸ்டோக் எஃபெக்ட் இருக்குது. இல்லை எனக்கு பாட்டம் வேணும்னா பாட்டமில் மட்டும் வச்சுக்கலாம். இல்லை எனக்கு வந்து லெஃப்ட்டில் மட்டும் வேணும்னா லெஃப்ட்டு. ஸோ லெஃப்ட் வேணால் லெஃப்ட்டு, ரைட் வேணால் ரைட்டு. அப்படி இல்லை எனக்கு வந்து கஸ்டமைஸாக எனக்கு டாப் அண்ட் பாட்டம் எல்லாத்துலேயும் வேணும். அப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து டாப் அண்ட் பாட்டம். ஸோ எனக்கு டாப்பில் வந்து எனக்கு 10 வேணும், பாட்டமில் 2 இருந்தால் போதும், எனக்கு வந்து 0 இது 0. ஸோ அதே மாதிரி டாப்பில் வந்து ஒரு 5 இருந்தால் போதும். இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஸ்டோக் எஃபெக்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போது அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை ஸ்டோக் வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ மல்டிபிள் ஸ்டோக்கோ உங்களால் வந்து க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஸ்டோக் க்ரியேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எந்த கலர் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அது எல்லாமே சேம் தான். ஓகேங்களா. ஆனால் அந்த ஸ்டோக் வந்து நீங்கள் ஒரு கலரில் டாப் அண்ட் பாட்டம் ஒரே மாதிரி கொடுத்துருக்கீங்கன்னா அதே மாதிரி தான் அந்த டாப் அண்ட் பாட்டம்லேயும் உங்களுக்கு வரும். ஸோ வித்தவுட் வந்து இது வந்து என்னென்னா இந்த எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியான எஃபெக்டை யூஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த செட்டிங்ஸை நம்ம யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இது வந்து எல்லாத்துக்குமே ஒரு தனித்தனி செட்டிங்ஸு நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இங்கே என்னென்னா ஒரே கலரை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க, அது வந்து டாப் அண்ட் பாட்டமில் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதர்வைஸ் வந்து நம்மளுக்கு வந்து இந்த செட்டிங்ஸ் வந்து ஒரே ஸ்டோக்குக்கு மட்டும்தான் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்த ஸ்டோக் நீங்கள் வந்து இந்த ஸ்டோக்லேயே வந்து மல்டிபிள் ஸ்டோக்காக வந்து ஒரே நேரத்தில் போடுறீங்க அப்படின்னா ஸோ இந்த மல்டிபிள் ஸ்டோக்குக்கு இந்த ஆப்ஷன் வந்து இங்கே காமிக்காது. ஆனால் வேறு ஆப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் வந்து மல்டிபிள் ஸ்டோக் போடலாம். ஆனால் வந்து உங்களுக்கு இங்கே இருக்கிற இதே ஆப்ஷன் ஒரே ஒரு ஸ்டோக்குக்கு மட்டும்தான் அப்ளிகபிள் ஆகும். ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இதை அப்படியே எடுத்து இங்கே வைக்கிறேன். ஸோ இதில் வந்து நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், எது வேணாலும் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து செப்பரேட்டான ஒரு ஆப்ஷன் இல்லையா.
என்ன பண்ணுறேன், இங்கே 0, இங்கே 5, இங்கே வந்து 1. ஸோ இந்த மாதிரி கொடுக்குறேன். இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து நான் டெலிட் பண்ணிடுறேன். இதில் வந்து எனக்கு கலர் வந்து ரெட் கலர் வேணும் அப்படின்னா இந்த ரெட் கலர் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா இது வந்து இதோட டாப்பில் இருக்குது இல்லையா? ஸோ அதனால் இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ப்ளூ கலர்னு மாற்றுறேன். ஸோ ஏன்னா இது டாப்பில் இருக்கிறனால அந்தளவுக்கு கலரும் தெரியல, இங்கே ஒப்பாசிட்டியும் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இப்போ நான் 100 வைக்கிறேன். இப்போ எனக்கு டாப்பில் இருக்க கலர் மட்டும் எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு வந்து லெஃப்ட்டில் ஒரு கலரும் பாட்டமில் ஒரு கலரும் டாப்பில் ஒரு கலரும் அந்த மாதிரி இந்த இடத்துல கொடுக்க முடியாது. ஏன்னா ஒரே ஒரு ஸ்ட்ரோக்குக்கு மட்டும்தான் நம்மளால் அந்த மாதிரி என்ன பண்ண முடியும், கஸ்டமைஸான ஸ்ட்ரோக்கை வந்து எஃபெக்டை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சுது. உங்களுக்கு எதனா டவுட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எதனா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.